நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு கொடுத்த தேவன். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாகவும் இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேச போகிற வார்த்தைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே லவோதிகா சபையின் காலத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 3ஆம் அதிகாரம், அதில் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசித்து நாங்கள் கடந்து போக போகிறோம். இந்த நாளிலே அங்கே சௌரர்கள் பிரயாணப்பட்டு போக வேண்டும். அங்கே சௌரன் எரிக் அங்கே அவசரமாக அந்த சூழல்களை நீங்கள் அறிந்தபடினாலே அங்கே கடந்து போக வேண்டும். அதனாலே நாங்கள் நேரத்துக்கு முடிக்க வேண்டும். நான் பேசின காரியங்களுக்கு பிற்பாக ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய சௌரன் மோசஸும் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை தருவார். அதனாலே நாங்கள் அதுக்கு முன்பாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். විශ්වාසයේ සබා සාක්ෂිකාරෝ දෙවියන් වහන්සේගේ මැවින්නේ මුලව තලන් වහන්සේ මේ කාරණා කියනසේක. එනම් මම නුඹේ ක්‍රියා දනිමි. නුඹ සීතලව හෝ උෂ්ණව හෝ ප්‍රසිද්ධ බවද දනිමි. නුඹ සීතලව හෝ උෂ්ණව හෝ සිටිනවාට කැමැත්තමි. නුඹ උෂ්ණව හෝ සීතල හෝ නොසිටීමට ඇල්වැරිව සිටින බැවින් මාගේ මුඛේ නුඹ වමාරන්නමි. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே மீண்டுமாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றும் இன்றும் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை உடையவளாக இருந்தோம். இப்படியே நாங்கள் இருந்துடலாம் போல தோன்றினாலும் காலம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏண்டா லவோதிக்கா என்பது. அதனாலே நேற்றைய நாளில் நாங்கள் அதிக வெளிப்பாடுகளை நாங்கள் பார்த்தோம். ஏன் ஆராதிக்கிறோம் என்பது விசுவாசமானது வெளிப்பாடாக இருக்கிறது. வெளிப்பாடு அறியும் போது தான் நாங்கள் தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற காரியமானது அதிகரிக்கும். ஏன்னா இல்லாட்டி பொதுவான விசுவாசத்தில் நாங்கள் இருப்போம். பொதுவான விசுவாசத்தில் அநேக சபைகள் இருந்தாலும் அங்கே உண்மையாக தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசிப்பவர்கள் தான் மனவாட்டியாக அழைக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் வாசித்தோம். ஆமென். ஏனென்றால் அதிகம் சொல்கிறார், நீங்கள் இதை விசுவாசிக்கிறபடினாலே நான் உங்களை எப்படியாக அழைக்கிறேனா, மனவாட்டி என்று. ஆமென். அதனாலே தேவனுடைய காரியங்களில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்போது தேவன் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் நாங்கள் இன்னும் அதிகப்பட வேண்டும். நாளைக்கு பார்த்தா போயாதான். எனக்கு இந்த வருடம் துவங்கின நாளிலிருந்து போயா ஃபாஸ்டிங் இல்லை, சாப்பாடு தான். ஏன்னா தொடர்ந்து சாப்பாடாக இருக்குது, வார்த்தை இருக்குது. அதனால் நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஏன்னா 3வது நாள் மலைச்சா இது ஒரு பெரிய கூட்டமாக மாறிடும். எங்களுக்கு மே மாதத்தில் இருக்கிறபடினால நாங்கள் ஆயத்தப்படுவோம். நிச்சயமாக தேவன் அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபித்து கொள்ளுங்க. தேவனுடைய காரியத்தில் நீங்கள் முதன்மையான காரியத்தை கொடுங்க. தேவன் அதை தான் விரும்புகிறார். ஏனென்றால் நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குற வேளையில் தேவன் மோசேட்ட சொன்னார், 3 நாள் பிரயாணம் போய்
நீங்கள் ஏற்கனவே பிரசங்கிச்சேன், ஆனாலும் அடிக்கடி அம்னீசியா வரும். அப்படின்னா ஆவிக்குரிய நினைவில் அப்பப்போ தட்டி விடணும் என்ன. அப்போ அது என்ன 3 நாள். அப்போ பார்வோன் என்ன செய்கிறானண்டா, இல்லை நீங்கள் மட்டும் போங்க, ஆண் மக்கள் எல்லாருமே போங்க, இல்லை எங்களோட மனைவி பிள்ளைகள் அது மாத்திரமில்லை ஆடு மாடு என எங்களோட ஒரு குழம்பும் வைக்கலாமல் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்போ அது சும்மா வேதத்தில் எழுதியிருக்கா இல்லை. அப்போ அது ஒரு வெளிப்பாடு. அதே போல் இன்றைக்கு நான் மட்டும் போகிறேன், நீங்கள் பிள்ளையை ஏற்றிட்டு போங்களோ, அல்லது என்ன நான் இறக்கிட்டு வாரேன் நீங்கள் ஏற்றுங்கண்டோ ஏன்னா, அல்லது இன்றைக்கு நான் மட்டும் போகிறேன் நாளைக்கு எல்லாரும் போவோமெண்டு ஒரு பிரமாணத்தில் நாங்கள் வாழையலாம். புரியுதா அவங்களுக்கு? இதுதான் வேத வார்த்தையாக இருக்குது. ஏன்னா வேதம் திஷ்டாங்கமாக எழுதியிருக்கிறது. ஏன் அங்கே ஜனங்கள் இழக்கப்பட்டாங்க என்பதை நாங்கள் காணணும். ஏன்னா அதான் வேதம். யூதாலேயும் அது சொல்லுகிறது, அங்கே எபிரேயர்லேயும் அது சொல்லப்படுது. ஏனென்றால் அங்கே சங்கீதத்திலும் எழுதப்படுகிறது, ஏன் அந்த ஜனங்கள் இழக்கப்பட்டு போனாங்க. பாருங்கள், 6 லட்சம் பேர் வெளியே வந்தாங்க. அங்கே வெளியே வந்தாலும் 20 லட்சம் பேர் என்ன செய்தாங்க, வெளியே வந்தாங்க. 2 பேர் மாத்திரம் என்ன செய்தாங்க, உள்ளே போனாங்க. அப்போ ஏன் எதற்காக போனாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டாங்க தானே, அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது தானே, அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டது தானே, அவங்க அந்த கண்மலையை பார்த்தாங்க தானே, வானத்திலிருந்து மன்னா அந்த முன்குறிக்கப்பட்டவன் மாத்திரமில்லை மற்றவனும் புசித்தான் தானே, இவங்களும் வெளியே ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தாங்க தானே. அப்போ ஏன் அவங்க இழக்கப்பட்டு போனாங்க? அப்போ இன்றைக்கு நாங்கள் சொல்லலாம், அன்றைக்கு தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், அதே அற்புதத்தை நாங்களும் கண்டிருக்கிறோம், அதே அற்புதத்தை நாங்களும் பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் இருந்து இழக்கப்பட்டு போகாதபடி நாங்கள் என்ன செய்யணும், எங்களை காத்து கொள்ளணும். நாங்கள் வெளிப்பாடுகள் அறியணும். நாங்கள் போகிறதுல நாங்கள் உண்மையாக இருக்கிற வேளையில் தான் வெளிப்பாடானது எங்களை உன்னதத்துக்கு கொண்டு போகும். அதனால தான் வார்த்தை பரிபூரணத்துக்கு வர மட்டும் ஒரு படிதான் முன்னுக்கு போகலாது. அப்போ அதனால் இந்த சபையானது அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏண்டா இப்போ நாங்கள் வாசிக்க போகிறது அனலும் இல்லை குளிரும் அல்ல. அப்போ இந்த பட்டணத்தை போய் பார்ப்போம். பட்டணத்துக்கு போகும் முதல் லவோதிக்காண்ட என்ன அர்த்தம்? மக்களின் உரிமை. இன்றைக்கு இருக்கா இல்லையா? உங்களோட சென்டிமெண்ட்டில் ஊழியக்காரர் கையே வைக்கலாது. வச்சா அது எல்லாருக்கும் நான் சொல்லல, அது வச்சா நீங்கள் சொல்லுவீங்க அது பர்சனல்ண்டுவீங்க, இது தெரியாதுண்டுவீங்க. ஏன்னா அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல. நீங்கள் ஆதியாமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் தேவன் உங்களை ஆளுகிறவராக இருக்கவே அவர் விரும்புகிறார். அதனால தான் அன்றைக்கு சாமுவேல்கிட்ட சொல்லக்குள்ள அவர் சொல்கிறார், உன்னை தள்ளையில் என்ன தள்ளினாங்க. அவங்க சாமுவேலை தள்ளியில் சாமுவேல்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ நல்ல ஒரு ராஜா, எந்த காரியத்திலும் கஷ்டம் கொடுக்கல, நீ ஒரு சரியான ஆராதனையை நடத்தினாதான். ஆனால் எங்களுக்கு ஒரு ராஜா பாருங்கள், அந்த வார்த்தை எங்கே வெளிப்பாட்டுக்கு போகுது. அப்போ அதனால் பாருங்கள், அவனை தள்ளக்குள்ள தேவன் என்ன பதில் சொல்கிறார், அவங்க உன்னை தள்ளையில் என்ன தள்ளினாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு கிறிஸ்தவ குடும்பமானது, கிறிஸ்தவ ஜனமானது தேவனுடைய வார்த்தையில் நடக்கணுமெண்டா ஒருவேளை அவங்களுக்கு வெளிப்பாடு தெரியணும். தெரியாட்டி அதை வெளிப்பாடு தெரிஞ்ச ஊழியக்காரனோட அணுகி, பிரதர் நாங்கள் இப்படி ஒன்ற காரியத்தை செய்கிறோம், நாங்கள் செய்யவா செய்யக்கூடாதா என்றதை கேட்குறது தான் அது தேவனுடைய அங்கே ஆளுகையாக இருக்கிறது. சொந்த ஞானத்தை அவர் பேசல, சொந்த மனிதனுடைய கட்டுப்பாடு அவர் பேசல. தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் வைத்து ஒரு காரியத்தை செய்கிறது தான் அவர் விரும்புகிற தேவன். அது ஒருவேளை அறியாமல் இருந்தாலும் நீங்கள் தேவன்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்கண்டா அதை தேவன் பிழையாக இருந்தாலும் சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறான். அப்போ அதனால தான் எனக்கு அங்கே தபித்தால பிடிக்குமேண்டா அந்த வைத்தியத்துறையில் 2 கோர்ஸ் வந்துச்சு. வர்ற வேளையில் அந்த பிள்ளை என்னட்ட தஞ்சு மெடிசனை சம்பந்தமானது விளக்கங்கிட்ட இல்லை. ஆனால் அதை தர்ற வேளையில் அது எதை நான் படிக்கன்னு கேட்கும். அப்போ அது எனக்கு ஒரு பிடித்த காரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அந்த எலிசாவுடைய பிரதருடைய அந்த பெண் அவருடைய மகள் சொன்ன சாட்சியும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அதுதான் அறிந்தோ அறியாமலோ அந்த துறையில் அந்த மனிதன் இல்லாட்டியும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை நேசிக்கிற தேவன் அனுப்பின மனிதன்கிட்ட கொண்டு வர்ற வேளையில் தேவன் அது பிழையாக இருந்தாலும் சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் தான் அங்கே மதுவோட சாட்சி, அதாவது அபிகால்டையும் சொல்லணும் என்னென்னா, அவைக்கும் 2 வேலை வந்த நேரத்தில் என்னட்ட தான் கேட்டா, பிரதர் எந்த வேலைக்கு நான்
அது எனக்கு பிடித்ததை நான் சொல்கிறேன். ஏன்னா தீர்க்கதரிசி வந்து தேவனுடைய காரியத்தில் வந்து முறையா. அப்போ நான் இதில் போனால் உனக்கு ஸ்கர்ட்டை போட்ட வச்சு கட்டை போட வச்சு ஜீன்ஸ் போட வைப்பாங்களான்னு கேட்டேன். இல்லை பிரதர், சாரி தானா. அப்போ சாரி சரியாக நடத்துகிறதா இருப்பாங்களா ரெண்டக்குள்ள ஓமண்ட பிறகு தான் சாரி அப்படியாண்டா இந்த வேலைக்கு போகணுன்னு சொன்னக்குள்ள அது செய்யுது, விளங்குது அவங்களுக்கு. அப்போ அந்த காரியத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்குள்ள தேவன் அதை ஆசீர்வதிப்பான். அப்போ அதே நேரத்தில் அது 2 நாளைக்கு பிற்பாடு இதையும் சொல்ல தானே வேணும், தவறையும் சொல்ல தான் வேணும், நல்லதையும் சொல்லணும். 2 நாளைக்கு பிறகு வியாதிப்பட்டு இருந்தான். எனக்கு அடித்தா நான் சொன்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் எடுக்கும். அப்போ திரும்ப எடுக்கிற வேளையில் நான் கை கழுவி கொண்டு இருந்தபடியே எடுக்கல. 2 தரம் அடிச்சுட்டு ஆல் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். பலவீனமாக வியாதியாக இருந்தவ அங்கே ஆண்டவரை தேடி போனால் ஆண்டவர் பிஸியாக இருந்தபடியே அவர் விட்டுட்ட மாதிரி அவள் என்ன செஞ்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டான். நான் இப்போ இங்கே தேவனை கொண்டு வர விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், ஓஃப் பண்ணினோன்னா நான் அடித்து பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் இதுதான். அப்போ அப்போ நான் என்ன செஞ்சேன், நார்மல் கோலுக்கு போனேன். போக்கில் பார்த்தா அப்போ என்கிட்ட ஓஃப் பண்ணினேன்னு கேட்க, இல்லை பிறகு அடிச்சடி பார்த்து எனக்கு சரியாக இயலாமல் தெரியும் ஓஃப் பண்ணிட்டேன். அப்போ அது விசுவாசத்துக்கு சரியாது. அப்போ தேவனுக்கு நாங்கள் ஒன்றை பெற காத்திருக்கணும். அப்போ நான் அங்கே கிருபையை பார்த்தேன். நான் என்னண்டா, நாங்கள் நேசிக்கிறபடினால நான் ஸ்ட்ரக் ஆகினேன். ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா உண்மையாக ஜெபிக்கக்குள்ள அந்த கிணமே சுகமாயிட்டேன், விளங்குதான். அப்போ என்னத்தை நான் இங்கே சொல்கிறேன்னா, தேவனும் அதே மாதிரி தான். நாங்கள் தேவன்கிட்ட எதை ஒப்பிக்கக்குள்ள நாங்கள் புலவிட்டாலும் தேவன் வந்து அதை அங்கீகரிக்கிறது. அதான் அவருடைய கிருபையும் ராஜாதிபத்தியமாக இருக்கிறது. அவர் எல்லாருக்கும் அதை செய்கிற தேவன் அல்ல. எல்லாரும் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற தேவனும் அல்ல. சில பேரை ரிஜெக்ட் பண்ணிடுவேர். அதுதான் பாருங்கள், ஒரு அன்பானது ஒரு ஸ்டெப்பை தாங்குது. அதே மாதிரி தான் தேவனை நாங்கள் எப்பயுமே ஆலோசனை கர்த்தராக இருந்து அவர்கிட்ட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கக்குள்ள ஒரு மனிதனாகி எங்களுக்கே ஒரு இரக்கம் வந்தால், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அதை விட அவர் என்ன செய்வாராம், செய்கிற தேவனாயிருக்கிறார். ரைட், இப்போ நாங்கள் பொருளுக்கு நாங்கள் போகிறோம். அப்போ பாருங்கள், லவோதிக்கா என்பது வந்து என்ன, மக்களின் உரிமை. அப்போ இந்த சபையை பார்த்தீங்கன்னா லவோதிக்கா எப்படி இருந்ததுன்னா கல்வி அறிவு பெற்ற ஒரு சபையாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து விஞ்ஞானத்தில் உச்ச நிலையில் இருந்த ஒரு சபையாக இருந்தது. அதே நேரத்தில் பாருங்கள், தீகர் சொன்னதே நான் வாசிச்சுட்டு போகிறேன் பாருங்கள். அந்த பட்டினம் ஐஸ்வர்யம் பொருந்தியதாகவும் நாகரிகமுற்று விஞ்ஞானத்தில் பிரசித்தி பெற்று விளங்கியது. அதை போன்று இன்றைய சபைகளும் ஐஸ்வர்யமுள்ளதாய் விளங்குகின்றது. அங்கு நடைபெறும் வழிபாடு சம்பிரதாயத்தின்படி அமைந்தது. காண்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் உண்மையில் அது ஆவியின் தணிந்து மறுத்து போயிருந்தது. நாகரிகம் கல்வி மேன்மையும் சபைக்குள்ளே புகுந்து ஆவியில் அருளப்பட்ட வார்த்தையின் முக்கியத்துவத்தை குலைத்து போட்டது. அவ்வாறே விஞ்ஞான அறிவும் விசுவாசத்தின் மையமும் பாழ்படுத்தி விட்டது. அதன் விளைவாக தான் தேவன் என்ன செய்கிறேன், இந்த லவோதிக்காவோட அவர் ஒப்பிடுறேன். ஏன்னா இன்றைக்கு இப்படி தான் இன்றைக்கு சபைகள் இருக்கிறது. நாங்கள் தப்பி பிழைத்தோம் என்று இருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை இன்னும் எங்களுக்குள்ளே ஊடுருவோணும். ஆமேன். இன்னும் நாங்கள் என்ன செய்யணும், உண்மையாக மாறணும். என்ற காலத்தின் கடைசியில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, தற்போதைய நியூஸ் கமேனியோட அவரோட கதை முடிஞ்சு இன்றைக்கு வந்து அவர் வந்து கொல்லப்பட்டார். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் உங்களுக்கு தெரியும். அவரை தான் தேடி வலை வீசிட்டு இருந்தவங்க. ஆனால் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆள் வந்து கேட்குற மாதிரி இல்லை. இஸ்ரேல் போய் வந்து சரமரியாக வந்து அடித்து அதோட அமெரிக்காவும் சேர்ந்து வந்து ஆளை இந்தியோட அவர கதை வந்து முடிஞ்சு. இன்றைக்கு பயங்கர பதட்டத்தோட நாடுகள் இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறி வந்து அங்கே கடந்து போகிற கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு தேவன் ஒருவரே வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். ஏசாயா அன்றைக்கு வாக்குத்தத்தம் அதுதான், விசுவாசிக்கிறவன் பதறான். யுத்தம் நடக்கலாம், காரியங்கள் நடந்தாலும் அதுதான் தேவனாயிருக்கிறார். நாங்கள் அதை கடைஞ்சி கண்ணீர் வடிச்சிட்டோ நாங்கள் ஒதுக்கி இருந்தோ அல்லது எது இருந்து நாங்கள் தேவனுங்களோட விசுவாசத்தை பார்க்குற தேவன். நாங்கள் தேவன்ட சமூகத்துக்கு வாரமா அல்லது வீட்டில் இருந்து கண்ணீர் வடிக்கிறோமான்றதை தேவன் என்ன செய்கிறார், பார்க்குற தேவன். நாங்கள் தேவன்ட வந்தால்
மிச்சம் எல்லாமே அவர் பார்க்க. அவர் இறுதி நேரத்தில் அவர் கிரியைக்கு காட்சிக்கு வர்ற தேவனாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த பட்டணமும் வந்து அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். ஏன்டா இன்றைக்கு மனிதருக்கு அறிவு தான். இன்றைக்கி வந்து அறிவினாலே அவருடைய அறிவுக்கு தேவன் அப்பாற்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் வந்து விசுவாசம், மரிச்சாலும் பிழைப்பான் என்பது ஆபிரகாமுடைய விசுவாசம். அதுதான் இன்றைக்கு கண்ணியாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு மனைவியோ அல்லது கணவனோ அல்லது பிள்ளையோ அல்லது கல்வியோ எது வர்ற வேளையில் நாங்கள் யோசிக்கிறோம் தேவனோடு. ஆனால் தேவனோட வந்து நாங்கள் யோசிக்க இயலாது. ஆமேன். அவர் அதை தாண்டினவராக இருக்கிறார். அவர் இழந்ததை கொடுக்கிற தேவன். அதனால தான் யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் வந்து எடுத்தார், கர்த்தருக்கு சோஸ்திரம், கர்த்தர் தான் தந்த. ஏன்னா அதனால தான் வேதம் சொல்லுது, எதை தந்தாலும் அவராக இருக்கிறார். அப்போ நாங்கள் உயிரோடு இருப்பதும் அவராக இருக்கிறது, நான் வாழ்வதும் அவருக்காக நாங்கள் வாழணும். இதுதான் கிறிஸ்தவத்துடைய விசுவாசம். நாங்கள் மற்ற சபைகளை போல் நாங்கள் இருக்க இயலாது. மற்ற சபைக்கும் எங்களுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். நாங்கள் எப்பயுமே தேவனை சார்ந்திருப்பது தான் அவர் விரும்புகிற காரியம். ஆமேன். அதனால தான் இந்த கடைசி காலம் வந்து அப்படிப்பட்டதாக இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் தூதனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த சபையை நான் அதிகம் இருக்குது, நான் இதில் இருக்கையில் அடுத்தது தூதனை பார்க்குற வேளையில் இது தானே பேசக்குள்ள எப்பயுமே ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறேன், இத்தூதனானவன் பரலோகவாசி அல்ல. இந்த தூதன் நான் பரலோகவாசி அல்லன்னு அவர் பிரசங்கிக்கல. அவர் எப்பயுமே நான்ன்றதை எங்கேயுமே சொல்லலை. நாங்கள் எலியாவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த எலியா இப்பொழுது இங்கே இந்த நேரத்தில் இங்கே இருக்கணுமென்று தான் அவர் என்ன செய்கிறார் எப்பயுமே. அன்றைக்கி நான் அந்த ஒரு பாயிண்ட்டை மறந்துட்டேன். வந்து அந்த ஸ்டெஃபின்னு சொன்னேன், ஏற்கனவே நான் பிரசங்கிச்சில் விவரமாட்டுதான். அந்த ஸ்டெஃபி வந்து அவள் ஒரு சொப்பனம் காண்ற வேளையில் அவள் என்ன செய்கிறான்டா, எலியாவை போல் ஒரு மனிதன் அங்கே காண்றான். தாடி வளைத்து என்ன சார் அந்த எலியாவை போல் வஸ்திரம் தரித்து ஒரு கோலோடு இருக்கிறது, வயதான தோட்டத்தில் இருக்கக்குள்ள இவன் என்ன செய்கிறான்டா, அவள் கிட்ட போகிறான். கிட்ட போய் பார்க்குற வேளையில் அப்போ அவர் கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கக்குள்ள அப்போ அவள் பார்க்குற வேளையில் அவள் பார்க்குறா, உடம்போ எலியாவின் உடம்பு, சத்தமோ நாங்கள் நேற்று பார்த்த மாதிரி யாரதாக இருந்ததுண்டா பிரண்ணாமுடி. அப்போ அவர் சொல்கிறார், அது நீராக தான் இருக்க வேணுமென்று அவள் என்ன சொல்கிறா அங்கே சொல்லுகிறத பார்க்குறேன். அதுக்கு பிற்பாடு அவள் சுகத்தை பெறுறதை பார்க்குறேன் ஜெபிக்க. அப்போ அதே போல் தான் இன்றைக்கி அந்த எலியாவினுடைய காரியத்தில் அந்த எலியாவின் ஆவியை உடையவராக தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். பாருங்கள், இத்தூதன் இந்த வசனத்தில் அழைக்கப்படுகிற இந்த நபர் பரலோகவாசி அல்ல. அதே நேரத்தில் பாருங்கள், அதே வரிசையில் 7வது வெளிப்படுத்தல் 11-15 இருக்கிறான். வெளிப்படுத்தல் 10:6 இருக்கின்ற இவர் 7ஆம் காலத்தின் செய்தியாளர். அதான் வெளிப்படுத்து 10:6 என்ன வசனம், இனி காலம் செல்லாது. ஏன்னா 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்களிலே தேவ ரகசியம். இவர் 7ஆம் காலத்தின் செய்தியாளன். இவர் ஒரு மனிதன் ஆவார். இவர் யாராம், பரலோகவாசி அல்ல, யாராம், பூமிக்குரிய வாசி. அப்போ இயேசு கிறிஸ்து யார், அவர் பரலோகவாசி. அவர் சொல்கிறார், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் ஏறுவன் இல்லாமல் ஒரு மனுஷகுமாரனும் இல்லை. அப்போ இறங்கினவரும் அவர் தான், ஏறினவரும் அவர் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் மனிதனாகும் 100% இருந்தே தேவனாகும் இருந்து. ஆனால் மனிதனுடைய எந்த மூலக்கூறுகளுமே இல்லை. ஏன்னா தனக்கே அவர் எல்லாமே சிருஷ்டித்தவராயிருக்கிறார். ஆமேன். அப்போ அது ஆனால் இவர் அப்படியா, இவருக்கு தகப்பன் இருக்கிறது, தாய் இருக்கிறது, துவக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவருக்கென்று இரத்த உறவு இருக்கிறது. ஆனால் இவருக்கு வந்து அப்படியே இல்லை. அவர் இரத்தம் வந்து பரிசுத்த இரத்தமாக இருந்தது. அவர் தேவனாக இருந்தார். அவர் யூத ஜாதி அல்ல, தமிழ் ஜாதி அல்ல, சிங்கள இனம் அல்ல, எந்த ஜாதியும் இல்லாமல் அவர் ஒரு உண்மையான தேவனாக இருந்தார். ஆமேன். அப்போ பாருங்க, ரைட், ஏழாங்காவது செய்தி, இவர் ஒரு மனிதன் ஆவார். இவர் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருகிறவர். இவருடைய செய்தியும் ஊழியமும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடி தேவ ரகசியத்தை நிறைவேற்றும். பாருங்கள், இவர் என்று தான் சொல்கிறார். அப்போ அவர் ஏனென்றா அது ஜனங்கள் தான் புரியும். ஏன்னா அந்த கல்லை பரீட்சிக்கப்படணும். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் வார்த்தையில் இவன் தான் அந்த நபரென்று நாங்கள் காணணும். அந்த பகுத்தறிவு உங்களுக்குள்ளே வரணும். அதான் இயேசு கிறிஸ்து அங்கே வச்சேர். ஆனால் அவங்களுக்கு காணல. ஆனால் ஏதோ ஒரு விசேஷித்தம் இருந்தது அவங்க அறிஞ்சாங்க. அதனால் அவரே தன்னை சொன்னேர், வேத வாக்கியங்களை
ஆராய்ஞ்சு பாருங்க. அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நானும் நீங்களும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் வார்த்தை உங்களை அடையாளப்படுத்தணும். அந்த அடையாளம் படுத்தும் போது அந்த ஜனம் சரணடையணும். நீங்கள் எப்பயுமே என்னத்தை பார்க்கணுமெண்டா, உறுப்பை பார்க்காம நீங்கள் என்னத்தை பார்க்கணும்? சத்தத்தை பார்க்கணும். ஆமே, அந்த சத்தம்தான் யாருடைய சத்தமாக இருக்கிறது. அது உங்களுக்குள்ள அந்த வெளிப்பாடு வந்தால் தான் எந்த மனிதன் போதிச்சாலும் இவன்ட பின்னால் இருக்க சத்தத்தை அறிவிங்க. நாங்கள் எத்தனையோ பேர் அறிஞ்சுவார். ஏண்டா ஒரு மனிதன் போதிக்கக்குள்ள இவன் யார செய்தியை பிடிச்சி பேசுகிறான்ன்றது எங்களுக்கு தெரியும். அது பின்னால் ஒரு ஆவி இருக்கிறது. அந்த மெசேஜ் அவன் விசுவாசிக்கிறான், அதனால் பலிபிடத்தில் அதை கொண்டு வாரான் என்பது எங்களால் கண்டுபிடிக்கல. அப்படி நிறைய பேர் இலங்கையில் இருக்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனை சார்ந்து அப்படி அவங்க பின்பற்றி காரியங்களில் போகக்குள்ள அவங்களோட சத்தங்கள் அதுவாக இருக்குது. ஏனென்றால் அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு காலத்தில் காண்ட மெசேஜ் அவர் அங்கே சிங்கப்பூரில் இருந்தாலும் இங்கே மனிதர்களிலிருந்து காண்ட செய்தி அந்த செய்தியை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பின்னால் யார் இருக்கிற ஆவி இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மெசேஜ் யார் நம்முடைய இந்தியாவில் இருந்த யெகோவாவுக்கு என்னது இந்த டேனி கிறிஸ்டி, ஏன்னா நம்மளோட நசரேம்பர் அவரோட கையால் தான் ஞானஸ்தானர். அவர் இயேசு கிறிஸ்துவோட காரியத்திலிருந்து நாமத்திலிருந்து யெகோவா யசுவான்றதுக்கு போயிட்டு, அப்போ அதை பின்பற்றவங்க இன்றைக்கு பாருங்கள், இயேசுட பேர் அது அல்ல, யொசுவா என்றது தான் அவரோட உண்மையான பேர் என்று இன்றைக்கு அப்படி ஒரு பேரை சொல்கிறாங்க. இதே ஞானஸ்தானத்தில் பெற்று இதே செய்தி எடுத்தோம். ஆனால் இன்றைக்கு இப்போ நான் அதை பேசினா எனக்கு பின்னால் இருக்க சத்தம் யார்? அது தேவனுடைய சத்தம் அல்ல, தேவன் இவருக்கு கொடுத்து வெளியே வந்த சத்தம் அல்ல, அது ஒரு மனிதனுடைய சத்தம். அதனால தான் அந்த ஆவி வார்த்தை தெரிஞ்சாதான் என்னுடைய சத்தம் யாரோட சத்தம் என்று தெரியும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கால பேசுகிறது வெளி உருவரமான ஒரு சாதாரண மனித பாவியான ஒரு மனிதனுடையதல்ல, அது தேவனுடைய சத்தம் என்றது தெரியும். இப்போ நாங்கள் தீக்கசிட டேப்பை கேட்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் அது பிரண்ணாம் அல்ல, அது தேவனுடைய சத்தம் என்று தெரியும். அதனால தான் நாங்கள் கேட்க எங்களை இனம் அறியாமலே எங்களுக்கு ஆமேன் வருகிறது, நாங்கள் சுகம் அடைகிறோம், நாங்கள் விடுதலை ஆகிறோம், நாங்கள் வெளிப்பாடு பெறுகிறோம், பிசாசுகள் அதிர்றதை பார்க்குறோம். என்னென்னா பின்னால் சத்தம் தேவனுடையதாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதே போல தான் ஒரு ஊழியத்திலே பேசக்குள்ள உங்களுக்கு அந்த சத்தம் தெரியும். நீங்கள் ஈசாக்க போல நீங்கள் பேசும்போது சத்தத்தை அறியும். ஈசாக்கு அறிஞ்சிட்டான், தடவி பார்க்கக்குள்ள அது மனிதன், அது வெளிப்படையான தன்மை ஐம்புலங்களால் பரிசோதிக்கிறான். ஆனால் அவன் சத்தத்தை பார்க்குற வேளையில் அது ஏசாட சத்தமாக இருந்தது, யாக்கோபுடைய சத்தமாக இருந்தது. அதே போல தான் அன்றைக்கி அந்த ஸ்டெஃபியன் அந்த சௌரி பார்க்குற வேளையில் எலியாண்டு பார்க்கல அங்கே யாரோட சத்தமாக இருந்தது? பிரண்ணாமுடைய சத்தம். அதே போல தான் நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அந்த சத்தத்தை கவனிக்கணும். ஆமேன். அது தேவனுடைய சத்தமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விசுவாசிக்கலாம். ரைட். அப்போ இந்த தூதனை பாருங்கள் எப்படி தன்னை தாழ்த்துறான். இக்கடைசி செய்தியாலும் ஒரு தீக்கர்சியாக இருப்பார். ஏண்டா வேதம் என்ன 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேறும். அதே போல் மல்கியா 4:5-6 என்ன சொல்லப்படுது? எலியா தீக்கர்சியை நான் அனுப்பி, அப்போ அவர் ஒரு தீக்கர்சியாக இருப்பார் என்று தீக்கர் சொல்கிறார். நான் தான் அந்த தீக்கர்சி என்று அவர் சொல்லலை. ரைட். இப்போ நாங்கள் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ரைட். இப்போ இந்த வசனத்தை பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. டிரெக்டாக வாரு. உன்னை கிரியை பார்க்கக்குள்ள நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. ரெண்டில் ஏதாவது ஒன்றாக இருந்தால் நலமாயிருக்கு. ஒன்று தவறாயிரு, இல்லாட்டி சரியாயிரு. நீ தவறில் வைராக்கியமாக இருந்தால் கூட நான் உன்னை இழுப்பேன். ஏன்னா பவுலை இழுத்தாரா இல்லையா? அவன் தவறில் வைராக்கியமாக இருந்தால் இழுத்த. நீ ஏதாவது ஒன்றில் இருந்தால் நான் உன்னை சரிப்படுது. ஆனால் நீ வெதுப்பாக இருந்தால் நீ உலகத்து பக்கம். அதான் இன்றைக்கு சபைகள், இந்த சபை மாத்திரமில்லை, உலகம் எங்கும் இன்றைக்கு நிறைய. நான் மனவாட்டியை சொல்லல சபைன்னு சொல்கிறேன்னா சபைக்கும் மனவாட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, அதனால் நீங்கள் கவனிங்க. மனவாட்டி என்பவள் வார்த்தையாக இருக்கிறார். ஆமேன். அவள் முழு வார்த்தையும் விசுவாசிக்கிறவளாக இருப்பாள். அதனால் இந்த செய்தியை நீங்கள் 7ஆம் தூதனுடைய செய்தியை விசுவாசிக்கிறபடினால, நான் அதை விசுவாசிக்கிறபடினால நான் மனவாட்டிக்கும் பேசுகிறேன், சபைக்கும் பேசுகிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க,
அதனால் வேதம் என்ன சொல்லுகிறதாண்டா ரைட். அப்போ வேதம் சொல்லுது அவருடைய மந்தையாகிய நாம் புல்லுள்ள அவருடைய இடங்களில் மேய்க்கப்படுகிறோம். மேய்க்கப்படுறீங்களா? அவர் மந்தையை எப்படி என்றால் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர் என்றே கொண்டு போய் விடுகிறார். அப்போ மணவாட்டியாக இருந்தால் தேவன் எங்களை என்ன செய்வாராம்? புல்லுள்ள இடங்கள், நல்ல விளைச்சலான இடத்துல கொண்டு போய் எங்களை மேய்ச்சி தண்ணீரையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார், மேய்க்கிறார். அவருடைய வாயில் நாம் எப்பொழுதும் இருந்ததில்லை. அப்படியெனில் தேவனுடைய வாயில் என்ன இருக்கிறது? வார்த்தை தான். அவருடைய வாயிலிருந்து வருகிறது என்ன? வேதம்தான். அவர் பிரயுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. நான் அடுத்தக்கு ஜம்ப் பண்ணுறேன், அந்த வசனம் தெரியும். சபையானது அவருடைய சரீரமாயிருந்து அவருடைய ஸ்தானத்தை வகிக்கிறது என்பதை நாம் அறிவோம். சபையானது என்னையா? அவருடைய சரீரமாக இருந்து அவருடைய ஸ்தானத்தை தான் நாங்கள் என்ன செய்கிறோமா? வகிக்கிறவராயிருக்கிறோம், நாம் அறிவோம். அப்படியாயின் சபையின் வாயில் என்ன இருக்க வேண்டும்? வார்த்தையே. அப்போ ஒரு மனிதன் பேசினா எப்பயுமே அவன்கிட்ட என்ன இருக்கணும்? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆதியில் சத்தியம் உள்ளவர் சொல்லுகிறதாவது, ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ ஆமேன் என்றால் என்ன? அப்படியே ஆக அவர் சத்தியம். அப்போ வார்த்தை தெரிஞ்சாதான் எப்பயுமே ஆமேன் 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 என்று வர உங்களை அறியாமலே வரும். ஏனென்ன நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அடுத்தது ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு வரணுமெண்டா என்ன வரணுமா? வாயினால். அவர் அறிக்கை இடுகிறதின் பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அறிக்கையின் பேரிலே கிரியை செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. ஆமேன். அப்போ பாருங்கள், நீங்கள் அறிக்கையிடணும். ஏன்னா இப்போ நீங்கள் வாயால் சொல்கிறது இல்லை, ஆமேன் வந்தாலும் மெதுவாக வருது, அது எனக்கே வருது இல்லை, பக்கத்தில் இருக்கிறாக்களும் விளங்குது இல்லைன்னா. ஆனால் ஆமேன். அப்போ பாருங்கள், தேவனுடைய கருப்பின ஆக்களை பார்க்கக்குள்ள அப்படி நிற்பாங்க. பார்த்தாலே எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதுக்காக நான் அப்படி என்னையும் வீடியோவில் காட்டணுமென்று பிரசங்கிச்சா நான் ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி தான் என்று ஆவியில் பேச மாட்டேன், அவனை போல் இருக்கணுமென்று ஆனால் நீங்கள் சத்தம் வந்தால் நான் அந்த நிலைக்கு என்ன தேவன் மாற்றுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் பாருங்க, அவங்கள அப்படி இருப்பாங்க. சிங்கம் போல் ஜனங்கள் சொல்லி சொல்லி எழும்பிடுவாங்க. எழும்பி அப்படி. ஏனது கற்பனை அல்ல, தேவன் சத்தியம் உள்ளவர், அவர் ஆமேன். அப்போ அவரை வார்த்தையை போதிக்கக்குள்ள ஆமேன் ஆமேன் என்று வர வர அது 1 2 ஆகி 2 3 ஆகி அப்படியே சபையை போகக்குள்ள வெளியாக்கள் வரக்குள்ள இவங்க சொல்லுவாங்க, குடிச்சு வெறிச்சு பைத்திய கூட்டம் என்று சொல்லுவானா இல்லையான்னு சொல்லுவாங்க. வெறி பிடிச்சவங்க பார்த்தா அப்படி ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. அப்போ வெளியில் இருக்கிறவங்க பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஒத்து வராது, அந்த கல் அவங்க வெறுப்பாங்க. அதான் இன்றைக்கி அர்ப்பணிப்புன்ற செய்தியை படித்து பாருங்கள், சூப்பர் உண்டு. அப்போ அதில் நான் அந்த கடைசி நேரத்தில் நான் பார்த்தேன்னா, அப்போ அவர் சொல்கிற அந்த கல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, அப்போ அவங்களோட ஒழுங்குக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அப்போ இன்றைக்கி அதை தான் ஆக்கள் பார்க்குறேன். டெய்லி ஆறாத வச்சு இது அவங்களோட ஒழுங்குக்கு ஒத்து வருது இல்லை. அதே மாதிரி நேரத்துக்கு வாண்டா அவங்களோட ஒழுங்குக்கு ஒத்து. ஏன்னா அவங்க எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் முடித்து டைமுக்கு காரியமாக வரக்குள்ளே அது ஒத்து போவதில்லை. அது சொன்னாலும் தேவன் இருதயத்தை பார்க்க, எல்லாரும் சொல்கிற வசனம் என்ற காதுக்கும் வர்றது, தேவன் இருதயத்தை பார்க்குறவர். ஆம், இருதயத்தை பார்க்குறவர். ஆனால் தேவன் ஒழுங்கின்படி அவர் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதனால தான் அந்த கல் எப்படி கட்டப்படணுமோ அதில் கட்டப்படணும். அந்த ஒழுங்கில் தான் அவர் கிரியை செய்கிறார். அதனால தான் அந்த ஒழுங்கு இல்லாமல் தான் நிறைய பேர் இழந்து போனாங்க. பழைய ஏற்பாடு இழந்து போனது அதனால தான். அப்போ பாருங்கள், அப்போ பாருங்கள், இந்த சபையானது அவருடைய சரீரமாக இருக்கிறது, அவருடைய ஸ்தானத்தை வகிக்கிறது என்பதை நாம் அறிவோம். அப்போ நாங்கள் பேசக்குள்ள எப்படியும் ராஜாட புள்ள மாதிரி உரிமையோடு தான் பேச பழகும். ஏன்னா உரிமை இருந்தால் நாங்கள் உரிமையோடு பேசுவோம். ஆமென். அப்போ அது என்ன அவர ஸ்தானத்தை நாங்கள் வகிக்கிறோம். அதனால தான் என்ன விசுவாசிக்கிறவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வாங்கன்னா நாங்கள் அந்த அதிகாரத்தோடு நாங்கள் என்ன செய்யணும்? பிசாசு நடுங்கிற மாதிரி நாங்கள் பேசணும். அதுக்காக சத்தமாக பேசி அவனை அமர்த்துறது இல்லை. இந்த ஒரு ஆமுதுர் இருக்க என்று ஏன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அது நல்லா இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு பார்க்கல போல. சில பேர் பார்த்தா அவர் வரும், ஆனால் படு தூசணம் தான் அவர் பேசுவே. அப்போ பாருங்கள், அப்படி என்ன ஃப்ளோருக்கா மௌலவி மாற வச்சுட்டு அவர் அந்த அறிக்கை பட அவர் எப்படி அந்த 2 மாவிலையும் பயந்துட்டாங்களே. ஏனென்றால் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவர் அதை ஸ்டைலை மாற்றி
அதே நேரம் ஏன்னா அப்படியே வச்சு அவங்க அரதாணி போட 2 கையையும் உயர்த்தியோ நல்லா இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த அப்படி தான் அவங்க அந்த காரியங்களை பேசுகிறது. அதே மாதிரி பாருங்கள், ரைட். அப்போ அது பாருங்கள், அப்படியாய் நாம் சபையில் வாயில் என்ன இருக்க வேண்டும்? வார்த்தை. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். எந்த வார்த்தை சொல்லுது? 1 பேதுருவில் நாங்கள் வாசிக்கிறோம். ஒருவன் போதித்தால் சொந்தமாக போச கிடையாது, வார்த்தையின்படி போதிக்க வேண்டும். ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த வார்த்தையானது மனுஷ பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். 2 பேதுரு 1:21. அவ்வாறாயின் கடைசி காலத்தில் மக்களிடையே காணப்படும் குறை யாது? அவர்கள் வார்த்தையை விட்டு விலகி போனார்கள், அதை குறித்து வைராக்கியம் குன்றி போனது, அவர்கள் வெதுவெதுப்பாக மாறினார். இப்போ வார்த்தையை பற்றி ஜனங்களுக்கு வைராக்கியம் இல்லை. அப்போ பாருங்கள், அந்த வைராக்கியம் உங்களுக்கு வந்தால் தான் தேவன் ஆசீர்வதிப்பேன். அந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரும். அந்த தவறை வெற்றுறவளாக நீங்கள் மாறணும். அப்போ தான் தேவன் உங்களை என்ன செய்வேராம்? ஆசீர்வதி. ஆனால் இந்த காலம் விஞ்ஞானம், அறிவு, ஏன்னா நாகரிகம், இது எல்லாமே என்ன செஞ்சிட்டங்களை மங்க வச்சுட்டு நாங்கள் தேவனை வெளியே போட்டுட்டோம். இப்போ தேவன் உள்ள வாரத்துக்கு என்ன செய்கிறேன்டா? தட்டிட்டு சத்தமாக தட்டிகிட்டே இருக்கிற நாங்கள் உள்ளே எடுக்கிறதுக்கு ஏலாதேண்டா நாங்கள் வெகு தொலைவில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த இடத்திலே அமர்ந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுமெண்டா அவர் உள்ளே வருவார். ஆமென். உள்ளே வந்து எங்களை மாற்றுவார். அப்போ அதை மாற்றுற வேளையில் தான் நாங்கள் முதலாவது ஒரு ஆளாவது விசுவாசிக்கணும். எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ யார் விசுவாசிக்கணும், அவங்க உறுதியாக இருக்கும். அவங்க உறுதியாக இருந்து தங்களோட சபையை தங்களோட வீட்டை அவங்க மேய்க்கணும். அப்போ தான் அவங்க போதனை இங்கே வரக்குள்ளேயே இதண்டுவாங்க. நான் கத்த தேவை. அப்போ நீங்கள் வீட்டிலேயே சொல்லுவீங்க, நேரத்துக்கு போகணும், ஒரு ஆள் ஆளுகை செய்யணும் குடும்பத்தை. அப்போ ஆளுகை செய்து கொண்டு வர்ற வேலையை தான் ஆட்டோமேட்டிக்காக இப்படி நீ செய்யணும், இப்படி நடக்கணும், இப்படி கணம் பண்ணணும், இப்படி வரணும், நீ நேரத்துக்கு போகணும். இதனால தான் தேவன் முக்கியம் என்று சொல்ல இங்கே வரக்குள்ள தேவன் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேசுவார். ஆமென். இல்லாட்டி நீங்கள் அதே ஆவியோட வரக்குள்ள உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பேசுவார். ஆனால் நீங்கள் வார்த்தைக்காக வைராக்கியமாக அதை உறுதிப்படுத்த தேவன் என்ன செய்வார்? பேசுவார். ஆமென். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தானே ஏன் இந்த சபையை அவர் கடிஞ்சு கொள்கிறேன்டா? அவர் சொல்கிற உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. அவர்கள் வார்த்தையை விட்டு விலகி போனார்கள், அதை குறித்து வைராக்கியம் குன்றியவர்கள், அவர்கள் வெதுவெதுப்பாக மாறினார்கள். ஆமென். தற்போது சபைகள், அதாவது 483வது பக்கத்தில், தற்போதைய சபைகள் தேவனுடைய சத்தத்தை மக்களுக்கு அறிவிப்பதில்லையா? இப்போ சபைகள் என்ன செய்யறதுனா தேவண்ட சத்தம் என்ன? வார்த்தை. அந்த வார்த்தையை உரைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு காரியம் ஜனங்கள் கோவிப்பாங்க, அல்லது ஜனங்களோட நன்மதிப்பு இல்லாமல் போகும், அல்லது ஜனங்கள் ஊழியக்காரனுக்குரிய கடமையை செய்யாமல் போயிடுவாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அதை பற்றி அவங்க சொல்லாமல் அமர்த்திட்டாங்க. ஏன்னா அவங்க ஜனங்கள் மத்தியில் இருக்க நன்மதிப்பை என்ன செஞ்சிருவாங்க? இழந்துருவாங்க. ஆனால் உண்மையான சபை என்ன செய்யுமா? தேவண்ட சத்தத்தை மாத்திரம் சொல்லும். ஆமென். அதான் தற்போதைய சபைகள் தேவனுடைய சத்தத்தை மக்களுக்கு அறிவிப்பதில்லை, தங்களுடைய சொந்த போதகத்தை மக்களுக்கு போதித்து வருகின்றனர். இதன் விளைவாக தேவன் அவைகளை விட்டு போய்விட்டார். இப்பொழுது அவர் தூதனுக்குள்ளும் மணவாட்டிக்குள்ளும் தம்முடைய சத்தத்தை வைத்து சபையிலே கலங்க செய்கிறார். இப்போ தேவன் சபையை விட்டு போய் யார்கிட்ட வந்துட்டார்? மணவாட்டிக்குள்ளே இப்போ மணவாட்டிக்குள்ளேருந்து தேவன் என்ன செய்கிறார்? மற்ற சபையில் என்ன செய்கிறாராம்? கலங்க பண்ணுகிறார். ஏன்னா இப்போ மணவாட்டி தான் யாரோட சத்தமாக இருக்கிறா? தேவனுடைய சத்தம். அதான் ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமுள்ளவன் வரக்கடவன் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆவியும் மணவாட்டியும், பரிசுத்த ஆவியானவரும் மணவாட்டியும் என்ன செய்கிறாங்க? சத்தமிடுறாங்க, வா வா, நீ என்ன செய்? மறைந்து கொள், நீ ஒளித்துக்கொள், உலக அழிவானது வரப்போகிறது, நீ அந்த இரத்தத்தின் அடையாளத்துக்குள்ளே பாதுகாத்து கொள்ளண்டு அவள் தண்ட பிள்ளைய முதலாவது தண்ட வீட்டை அவள் சீர்படுத்துவாள். ஏடா வா, வராட்டி நான் நியாயத்திற்குள்ள சொல்லணும், நான் தேவன்ட நான் பதில் சொல்லணும். ஏனண்டா நாங்கள் முதலாவது சீர்படுத்தினா இங்கே குடும்பம் எல்லாமே வரக்குள்ள உங்களோட பிள்ளைக்கு நான் சொல்ல தேவை. நான் இந்த சபையில் இருக்க அவ்வளவே என்ற பிள்ளையாக தான் நினைக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டேன். ஆமென். அந்த உரிமையோடு தான் நான் பேசுகிறது.
அப்போ எலியா வந்து அன்றைக்கு உண்மையான அவன் உரிமையோடு இருந்த மனிதனாக இருந்தாலும் அங்கே அந்த இஸ்ரவேலில் வந்து அங்கு சொற்ப பேரை தவிர மற்ற இஸ்ரவேல் கேட்க இல்லையா. அது எலியாவே உனக்கு என்ன வேலை என்ற செய்தியில் தீசுறார். அங்கே இஸ்ரவேலிலே போதகனாக தேவன் எலியாவை வச்சிருந்தாலும் போதகனாக ஜொசபேல் என்ன செய்யலையா, எலியாவை ஏற்றுக்கொள்ளல. ஆமேன். ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் அந்த எலியாவோட வார்த்தையை அங்கே பொன் தகட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக விசுவாசித்தாங்க. அதான் எலியா சொன்னால் நான் மாத்திரம் சொல்ல, நீ பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் என்று தேவன் எலியாவுக்கு அங்கே உணர்த்தினார். ஆமேன். அப்போ பாருங்க, தூதனுக்குள்ளும் மணவாட்டிக்குள்ளும் தம்முடைய சத்தத்தை வைத்து என்னத்தை வச்சிருக்கிறாரா, சத்தத்தை. அப்போ அவங்களோட வாயிலிருந்து வார்த்தை தான் வரும். அந்த சத்தம் தேவனுடையதாக இருக்கும். அப்போ நாங்கள் சொல்ல, நீங்கள் வந்து அது தேவனுடைய காரியமாக தேவன் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க, அல்லது நல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. ஆமேன். அது ஆறுதல் ஆகியிருக்கிறது என்று நீங்கள் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. ஏனென்றா தேவன் பேசுகிறார். நீங்கள் சத்தத்தை உடையவராக இருப்பீர்கள். இந்த நான் இப்போ சொன்ன வசனத்தை சொல்கிற ஆவியும் மனவாட்டியும். ரைட். அதுக்கு பிற்பாடு பாருங்கள், காலத்தில் நிகழ்ந்தது போன்ற தேவனுடைய சத்தத்தை கேட்கும் முதலாவது சபையின் காலத்தில் போலவே இச்சபையின் காலத்திலும் வார்த்தையில் உறுதியாக நிற்கும் மனவாட்டி புறக்கணிக்கப்படுவார். அப்போ உண்மையாக இருக்கிற மனவாட்டி சபையால் புறக்கணிக்கப்படுவார். அதே நேரம் சபைகள் வந்து தேவன் சபையை புறக்கணிப்பார், சபையானது தேவனை புறக்கணிச்சிருக்கு. ஆனால் மனவாட்டி மாத்திரம்தான் தேவனை உடையவளாக இருப்பாள். அவளுக்கு மாத்திரம் தேவன சத்தம் இருக்கும். அதனால் தேவன் உலக சபைகளால் அவள் என்ன செய்வாள், நிராகரிக்கப்படுவாள். தேவன் இந்த கடைசி காலம் வரை நோக்கி வார்த்தை உங்களுக்கு போதிய அளவு கிடைக்கிறது, எல்லா காலங்களை காட்டிலும் இக்காலத்தில் வேதாகமங்கள் அதிகம் உண்டு என்றாலும் நீங்கள் அதை பாகுபடுத்தி உங்களை வேண்டியவளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்றவைகளை நிராகரித்து விட்டீர்கள். வார்த்தை கூறுவதன் பிரகாரமாக ஜீவிக்க உங்களுக்கு ஆர்வம் இல்லை, ஆனால் அதை குறித்து வாக்குவாதம் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள். வார்த்தையின்பட வாழ ஆர்வம் இல்லை, ஆனால் வார்த்தையை வச்சு விவாதிக்க நாங்கள் என்ன செய்கிறோமா, நாங்கள் விரும்புகிறோம். ரைட். அடுத்தது பாருங்க. அப்போ அதனால் அவர் என்ன செய்கிறார், தேவன் கடந்து போயிட்டேர். அதனாலே சபையானது அனலாவது குளிராவது இருந்தால் நலமாயிருக்கும், அவள் அனலாக இருந்தால் நன்றாயிருக்கும். ஆனால் அவள் அவ்வாறு இல்லை, அதற்காக அவள் தண்டனை விதிக்கப்பட்டது. அவள் இப்பொழுது தேவனுடைய சத்தத்தை உலகுக்கு அறிவிப்பதில்லை. அப்போ அவள் இப்போ என்ன செய்கிறாளாம், தேவனுடைய சத்தத்தை உலகத்துக்கு அறிவிப்பலாம். ஆனால் மனவாட்டிக்கு நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் உலகத்துக்கு செய்தியை அறிவிக்க வேண்டிய ஜனமாக இருக்கிறோம். ஆமே. நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் ஏதோ ஒரு காரியத்தில் எங்களோட தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். அவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். எந்த வார்த்தையை பேசும்போது கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் கிருபையால் நான் இருக்கிறேன், அப்படி தான் உங்களோட வாயில் வரும். அப்போ அதை அறியாமலே தேவனை முன்னிலை நீங்கள் படுத்துவீங்க. ஆமேன். அதுதான் நாங்கள் விரும்பணும். ஆமேன். நாங்கள் ஏன் இவரை கர்த்தருங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இவரை பற்றி அன்றைக்கு 28 பேசினோம்னா எங்களுக்கு எல்லாமே பிழைச்சி. தேவன் அதை விரும்புகிற இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மகிமையை வேறொருவருக்கு நான் கொடேன். நீங்கள் வீடு கட்டினாலும், உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சாலும், நல்ல வேலைக்கு போனாலும், இதெல்லாம் உன்னுடைய பிரயாசம் தந்தது நீ என்ன சொல்லக்கூடாதா, சொல்கிறா இல்லை, எங்கே உபாமத்தில் சொல்லி கொடுக்குறேதானே, சொல்லக்கூடாது. இது என்னுடையது என்று சொன்னால் நான் உன்னை தள்ளிடுவேன். அது எல்லாமே நான் உனக்கு தந்தது என்று சொல்கிறேன். அதனால தான் நாங்கள் எதை சொன்னாலும் கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வேலையை தந்தார், கர்த்தர் எனக்கு நல்ல சம்பளத்தை கூட்டி தந்தார், நல்ல ஒரு படிப்பை எனக்கு தந்தார். அப்படி தான் நாங்கள் என்ன செய்யணும், அதை நாங்கள் சொல்லணும். ஏன்னா அதை தான் அவர் விரும்புகிறார். அப்போ நாங்கள் இதை செய்யக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லி கர்த்தர் என்னத்தை செய்தியை தந்திருக்கான்னு அதை தான் நாங்கள் பிரசங்கிக்கணும். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் எங்களை சந்தேகத்தோடு பார்க்குற காரியம், ஏன்னா எங்களுக்கு பின்னால் வந்து கொண்டு முந்தி ஜம்ப் பண்ணி பூவங்குப்புற விழுந்த மாதிரி போயிட்டு, அப்போ அதனால் அது ஓவர்டேக் பண்ணிச்சு. அப்போ அதனால் வந்து அது ஒரு பெரிய காரியமாக செய்யும்போது அங்கே மற்ற வெளியில் இருக்கிற சபைகள் வந்து இதை பார்க்குறாங்க. அப்போ அண்டு டிரெக்டாகவே கேட்டாங்க, பிரதர் நீங்கள் தானே ஆரம்பிச்ச, நீங்கள் பாருங்கள் ஆரம்பித்தது வந்து தவறாக போயிட்டு, அதுக்கு நாங்களாக பொறுப்பு. தேவன் ஏதேனும் அவர் தானே உண்டாக்கினேன். அப்போ ஏதேனும் மனுஷனை வச்சுட்டு யாராவது சொல்ல போயிடுமா, ஆண்டவரை நீ தான் அந்த ஏதேனை படைச்சி போட்டு நன்மை ஏன்னா நல்ல விரிச்சதை ஏன் நீர் இதை வச்சிரன்னு சொல்லிடலாம். தேவனுக்கு புரியுதா உங்களுக்கு? நல்லதை ஆரம்பிக்கக்குள்ள டூப்ளிகேட்டை பிசாசு கொண்டு வருவான் தான். அப்போ அதுக்காக நாங்கள் பொறுப்பு. அன்றைக்கி ஜனங்கள் அந்த அறிவை கொண்டு தான் சிந்திக்கிறாங்க. அது தேவனுடைய திட்டம் என்றது யாருக்குமே புரியலை. தேவண்ட மனிதன் தான் பகுத்தறிவுடையவனாக இருப்பான்.
அதனால தான் தேவன் ஏன் இதை ஒன்றை செய்கிறார் என்பது தேவனுக்கும் தேவன் ஆவியை பெற்றவனுக்கு தான் தெரியும். நாங்கள் நேற்று பார்க்கக்குள்ள பாருங்கள், ஒரு மெசேஜ் எடுக்க 1000 மைல் போக வைக்கிறேன். ஏன் தேவனுக்கு வேலை இல்லையான்னு கேட்கலாம் தான். அப்போ பாருங்கள், அதில் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த மலை அங்கே தான் இருக்குது. அப்போ மேற்கில் செய்தி எடுத்து கிழக்கில் வந்து என்ன செய்யணும், செய்தியை போதிக்கணும். அப்போ அந்த காட்டத்தை தேவன் ஆதீனத்திலே ஆரம்பத்திலே அவர் எழுதிட்டு, அந்த சன்சைட் மவுண்டன் அங்கே தான் இருந்துச்சு. அப்போ அதே சபினோ காபினியா அங்கே தான் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துக்கு அவர் போய் செய்தியை பெற்று அவர் என்ன செய்யணும், ஜெபஸ்னாவில் அவர் என்ன செய்யணும், செய்தியை போதிக்கணும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அப்போ பாருங்கள், அதுதான் தேவனுடைய. அப்போ அதனால் தேவன் ஒரு காரியத்தை செய்யும்போது நாங்கள் தேவனுடைய பார்வையில் தான் நாங்கள் பார்க்கணும். மனுஷ பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் வித்தியாசம். கழுகுட பார்வைக்கும் பருந்திட பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. கழுகு பார்க்கும், அதுக்கு கூர்மை அதை கொடுக்கப்பட்டபடினால அது சரியானதை என்ன செய்யும், அவதானித்து கொண்டிருக்கும். அப்போ அதே போல தான் நாங்கள் பார்க்கணும். அதனால தான் நான் அடிக்கடி உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணுறேன்னா என்னென்னா, தேவன் வந்து அப்படிப்பட்டவர். அந்த ஆவியை நீங்கள் போதகரும் பெறணும், ஜனமும் பெறணும். அதனால தான் நாங்கள் சொன்னாங்க அடிக்கடி இந்த வசனத்தை நான் ஏன் சொல்கிறேன்டா, அதை அறிய ஒரு காரியத்தை நான் கொண்டு வரணுமென்றதல்ல, ஜனம் இதை அறிஞ்சாதான் மற்றவங்களுக்கு கொண்டு போவாங்க. அப்போ நேற்றும் அந்த பிறர் அந்த ஆகாப்பிட சொன்னேன், நாங்கள் அடிக்கடி அதை பார்த்தது உண்டு. ஆகாப்பிட சொல்லக்குள்ள அந்த தண்டனை வரக்குள்ள நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், தனி பிரித்து பார்த்தா அவர் சொல்கிறேன், எலியாவை கூப்பிட்டு சொல்கிறேன், அவனை பார்த்தியா, அவர் கேட்குற. அப்போ பாருங்கள், இதே காரியத்தை தான் ஜனங்கள் இன்றைக்கு செய்வாங்க. ஒரு நபர் ஒரு காரியத்தை தவறு விட்டு செய்து நடக்கும்போது அந்த நபர் மாறினாலோ காரியங்களை மாற்றினாலோ அந்த ஜனம் என்ன பார்க்குதுண்டா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவன் மாற இல்லை, பிறர் வந்து அதை நம்புறேர், ஏன்னா பிறர் வந்து தவறான தீர்ப்பு சொல்கிறேர், அப்படி தான் செய்யும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, 7 மன்னியண்டா அதை தான் அவருக்கு, அவன் விடாப்பிடியாக ரஃப்பாக இருப்பானண்டா அந்த தீர்ப்பை சொல்லலாம். அவன் ஆகாப்பை போல் மூஞ்சியை எப்படி வச்சுட்டானண்டா ஊழியக்காரர் கலசன. அப்போ தேவனே கலசாவுக்குள்ள அவர் எல்லாம் அறிஞ்சவர். ஆகா பிறகு என்ன செய்வான்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த சிச்சுவேஷனை பார்த்து தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்ல, அங்கே பார்த்தியா அல்லவா, அவனை பார்த்தியா என்று அவருக்கு பாருங்க, இவனுக்கு எப்படி இருந்திருக்கு. அதுதான் தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்படுற காரியம். அன்றைக்கு யோனாக்கும் அதே சம்பவம் தான் ஏற்பட்டுச்சு. அழியன்னு சொல்லி 40 நாள் அனுப்பினோன்னே அவர் வந்து மனம் மாறி போட்டு, இங்கே வா பாத்தியா அந்த ஜனத்தை எப்படி தன்னை தாழ்த்தினாங்கன்னவுல ஜோனாக்கு கோபம் வந்து எங்கே போயிட்டு, ஏன்னா அந்த ஆமணக்கு செடியில் போயிட்டு கவலையோடு இருக்கக்குள்ள தேவன் அந்த உதாரணப்படுத்தி காட்டு, இதுதான் தேவன். ஜனங்களே ப்ளீஸ், ஏனண்டா வார்த்தையை வாங்க, வார்த்தையாக சிந்திங்க, இல்லாட்டி நான் தவறாக விளக்கப்படுவேன், தவறாக புரிந்து கொள்ளப்படுவேன். அதுதான் உங்களுக்கு இந்த நாட்களில் நடக்கிற சம்பவம். புரியுதா உங்களுக்கு? தேவனை போல தான் நாங்கள் இருக்கலாம், நீங்களும் அதை போல தான் இருக்கலாம். விளங்குதா அவங்களுக்கு? நாங்கள் மாறியல அது அப்படி என்ன, அது மனித தீர்ப்பு, மனித ஞானம், மனித தாரம். அப்போ எல்லாரோடையும் சமனாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும், யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். வேதம் அப்படி தானே சொல்லுது. நீங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தேவண்ட ஜனமாக இருக்கிறீங்க. நான் வேறு எதை போதிச்சு உங்களுக்கு தரையில், நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும், அந்த ஆளோட கவனமாக இருக்கணும், நான் மட்டாளை போல் சொல்லிடலாம். இவருக்கு வந்து அழுத்தத்தில் வந்து வேறாக்கலண்டா போங்க பிற நான் பார்க்குறேன்டா, நான் அந்த வார்த்தையே சொல்லலை, கேளுங்க. அவர் ஏனண்டா அதை சொல்லல, அது எங்கட வாயால் போங்க பிறர், ஏன்னா போய் டக்கண்டு போய் பாருங்கள், மகனை தேடுங்கன்னு என்னால் சொல்லலாம், கேளுங்க. அப்போ அதே மாதிரி அவருக்கும் சொல்லலாம், ஏன்னா அவர் சாட்சியை கேட்ட அவரும் சொல்லலாம், ஏன்னா அவர் செய்தியை ஆராய்ச்சி சிந்திச்சு கொண்டு இருந்தேன், அதை சொல்லலாது. மற்றவனை போல் நாங்கள் முந்தேலாம். ஆனால் அவருக்கு இப்போ அழுத்தம் இருக்குது. ஏன்னா அந்த மகன் கணத்தூரம் நடந்து போனான். யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து அடம்பனா முருங்கன் வந்து போகிறேன்னா முருங்கன் எவ்வளோ தூரம் மட்டும் தெரியும். அந்த முருங்கன்ல இருந்து உள்ளுக்குள்ளே போனேன். எங்களுக்கு வாகனத்தில் நாங்கள் போகிறபடி எங்களுக்கு தெரியும். அப்படி ஏண்டா இங்கே இருந்து பிறர் எத்தனை பிறர் அங்கே இருந்தபடியா கிலோமீட்டர் எத்தனை 37 கிலோமீட்டர். அப்படி ஏண்டா மூதுரை தாண்டி சரியா இதுக்கு வரும் கிளிவெட்டி, அது கிளிவெட்டிக்கு வரும், கிளிவெட்டிலேருந்து உள்ள அப்படியான ஒரு 40 கிலோமீட்டர் இரவுல நடந்து 11 காலுக்கு இருந்து நடந்து அங்கே போகிறேன்னா அல்ற காலெல்லாம் வந்து வீங்கிட்டு, அதால் இப்போ சாப்பிடாமல் இருக்குது. அப்போ எப்படி மனைவிமார்கள் பலவீனமாக இருக்கப்படி இங்கே அட்டாக் நடக்குது. அப்போ அட்டாக் நடக்கக்குள்ளே வாங்க நீங்கள் தெரியாமல், ஏன்னா அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கீங்க, ஏன்னா அவர் சாப்பிடாமல் இருக்கு.
அப்போ அதனால் இவர் போகணும். இல்லாட்டி நான் பார்த்து நான் ஆறுதலாக இருந்து சாப்பிட்டு போனேன். அப்போ அதுக்காக தான் நான் டக்குன்னு முடிக்கணும், பிறருக்கும் கொடுக்கணும். அப்போ பாருங்கள் என்னத்தை சொல்ல வேணும், ரைட். அப்போ பாருங்கள், அப்போ இதுதான் காரியமாக இருக்கிறது. அப்போ அதனால் நான் அந்த அழுத்தங்கள் காரியங்கள் வரும்போது வார்த்தையை ஒரு மனிதன் அறியும். நாங்கள் தடுமாறையில விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ ஏனென்றா அவன் அந்த மூளைக்கல்ல விசுவாசிக்கிறான். யார் அது என்னது பரீட்சிக்கப்பட்டது, உறுதியான அஸ்திவாரம், அது கண்மலை. அது என்ன நடந்தாலும் அந்த கண்மலைக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதான் 28ஆம் தேதி வராத ஆக்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் என்னண்டா, 28 ஏன் இந்த மெசேஜ் வந்ததண்டா, அது சொந்தத்துக்காக வந்ததான். அது என்ன அடுத்தது என்னத்தை நாங்கள் பார்த்தோனாங்க, பாதுகாப்பு. முன்னுக்கு என்னது, முடிவெற்றதாக இருக்கிறது. அப்போ அதுக்காக தான் தேவன் இந்த செய்தி திறக்கப்பட்டதன் நோக்கமே அது ஒரு மணவாட்டிக்கு வந்த செய்தி. அப்போ மணவாட்டிக்காக தான் முத்திரை என்றதன் அர்த்தத்தை தான் சொல்கிறேன். அது ஒரு பாதுகாப்பு. அந்த முத்திரை என்ன செய்கிறது, சொந்தத்தை குறிக்கிறது. யாருக்கு அது போகணுமோ அவங்களுக்கு தான் அது போகிறது. அப்போ அந்த 28ஆம் தேதி அது ஒரு மகத்தான நாளண்டா, அந்த நாளை மகிழ்விக்க நாங்கள் வருவோம். எங்களை அறியாமலே எங்களை உந்து தள்ளும். ஏனென்றா அந்த மணவாட்டிக்கு அந்த காரியத்துக்காக அந்த மெசேஜ் வந்தது. நாங்கள் பிரண்ணாம ஆராதிக்கவோ, பிரண்ணாமுக்கு செய்யவோ, பிரண்ணாம முள்ளிலைப்படுத்தவோ இல்லை. நான் அதனால தான் நான் இப்படி பேசினோன்னு தான் அதை எடுத்துட்டாக சொல்ல, இந்த பிரண்ணாம இவருக்கு பிடிக்காதன்றா. என்ன பிடிக்காதன்றா, பிறகு அதண்டா ஏன்னா நான் அவரை இவ்வளவு நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். அதில் ஆனால் பாருங்கள், அப்படியோவான ஒரு கற்பனையை சொல்லி எனக்கு அது இன்னும் எனக்கு விட கிடைக்கல. ஏன்டா இன்றைக்கு நாங்கள் ஒரு ஜனத்தோட நல்லா பழகி, அவங்களோட வீட்டுக்குள்ளே பழகி, அவங்க எங்களை பெட்டி அறிஞ்சு நாங்கள் எல்லாம் நடந்தாலும், நாளைக்கு அவங்க எங்களை பார்க்குறாங்களே இல்லை. எனக்கு அது இன்றைக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் கூட வெளிப்படையாக சொன்னேன், சரி எங்களோட இணைஞ்சி தான் போவாட்டி கோல் பண்ணும்போது கதைக்கலாம் தான். அதுவும் இல்லைண்டா என்னத்தை போதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டில் கை வைக்கிறான். ஏன்னா ஏதோ எனக்கு என்னன்னு தெரியுது. அப்படி ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்கன்னா அது கண்டுபிடிக்கலாம். சாலமோன் சொல்கிற மாதிரி அது என்னண்டு எனக்கு கண்டுபிடிக்கல. ஏன்னா அது ஒரு யதார்த்தமாக பலரவனுக்கு தெரியும். ஒருவனோட நாங்கள் பேசினா எந்த நேரம் வந்தால் நொய் நொய் நொய்னு குறை பேசினா எங்களை கண்டுட்டு அங்கால ஓடுறது நல்லது. நாங்கள் சில பேர் ஓடுவோம் தானே, வந்தால் அலட்டை பிடிச்சி அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்வோம், குறைச்சிக்கொள்ளும். ஆனால் அதுவும் இல்லை, நாங்கள் கோல் எடுத்தும் பேசுகிற ஆக்களும் இல்லை, அலட்டுற ஆக்களும் இல்லை, அதை வார்த்தையை தாண்டி பேசுகிறதும் இல்லை. ஏன்னா அப்போ அதனால் பார்க்கக்குள்ள அது ஒரு காரியமாக இருக்குது. ஆனாலும் அந்த காரியங்களை தேவன், நான் என்னத்தை நான் சொல்கிறேன்டா, சபையானது ஆவியை பெற்றால் அது என்னத்துக்காக தேவண்ட சிந்தியோட ஒரு ஆளை பாருங்க. அதனால தான் வேத சொல்லுது, ஒருவனோட கோவிக்கிறதா இருந்தாலும் ஒருவனை அறியறண்டாலும் அவனுக்கும் உங்களுக்கும் இடையில் தேவனை வைங்க. ஆமே. அப்போ தேவண்ட வார்த்தையோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குது. நான் முடிக்க போகிறேன். அப்போ பாருங்கள், இந்த சபையானது எப்படி இருக்கிறதா. அப்போ பாருங்கள், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, இருந்தால் நலமாக. இப்படி நீ குளிருமின்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கப்படினால் நான் உன்னை வாயில் இருந்து என்ன செஞ்சிருவேனா, வாந்தி பண்ணி போயிடுவேன். அப்போ வாந்தி பண்ணுறது அருவருப்பை குறிக்கிறது. அப்போ அதை தேவனால் மீண்டும் என்ன செய்ய இயலாது, இதண்டியல். அப்போ அதனால் அவர் சொல்கிற, நீ சீக்கிரமாய் மனம் திரும்பு. அப்போ நாங்கள் அடுத்த வசனத்தை எடுத்து அது பெரிய ஸ்டோரி. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியும் ஆயிருக்கிறதை அறியாமல் இருக்கிறார். நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவிய சம்பந்தம் என்றும் எனக்கு ஒரு குறையுமின்றி நீ சொல்கிறபடியினால் அதை நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ பாருங்கள், தேவனுடைய இந்த லவோதிக்கா சபையானது அப்படி நானும் நீங்களும் இருக்கலாது. ஆமேன். ஏதாவது ஒன்றில் உறுதியாக இருக்கணும். அதனால தான் இப்போத்த நிலையில் இல்லாத ஒவ்வொருவருக்கும் சொல்கிற உண்டு, நீங்கள் இதுலேயும் அதுலேயும் நீங்கள் அறகுறையாக இருக்காதீங்க. நான் அதான் சொல்கிறது. இன்றைக்கி வளர்ந்து வர உங்களோட பிள்ளைகளுக்கும் அதான் சொல்லுங்கள். என்ற சபையிலே நான் அதான் சொல்கிறது. நீங்கள் இந்த செய்திக்காக இருந்தால் தேவன் எல்லாமே சிருஷ்டிப்பேர். ஆமே. உங்களுக்கு எது தேவையோ அவர் சிருஷ்டித்து தருவேர். உங்களுக்கு ஆண் மாப்பிள்ளை வேணுமெண்டா சிருஷ்டிப்பேர், உங்களுக்கு வேலை வேணுமெண்டா சிருஷ்டிப்பேர். ஆனால் நீங்கள் ரெண்டுக்கு நடுவில் இருந்தால் உங்களோட வாழ்க்கை தான் லேட்டாக போகும். திருமண வயதை கடந்து போவீங்க. ஏன்னா நீங்கள் நிலை இல்லாட்டி அவர் ஒன்றும் செய்யலார். அப்போ அதனால் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். இது தேவனுடைய கட்டளை அல்ல. எதுலேயாவது போய் நல்லா இருங்க.
நீங்கள் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் தேவண்ட ராஜ்யத்தை இழந்து போகிறத விட இருந்தால் தேவண்ட வார்த்தையில் வந்து நீங்கள் சரியாக இருங்க. ஆமென். சரியாக இருந்தால் அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அவர் வந்து உருவாக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ அப்படி இருந்தால் தான் தேவன். உங்களோட ஆசைகள் இருந்தால் அதுகளை போட்டுட்டு நீங்கள் ஒதுங்கி இருங்க. ஏனென்றால் அது உங்களுக்கு நீங்கள் தேவண்ட பார்வையில் நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் நீங்கள் இருக்க வேணாம். ஏன்டா அது எல்லாரையும் இடற பண்ணுறதா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால் விருப்பம் இருந்தால் அதை செய்யுங்க. ராப்போஜனத்தை எடுக்காமல் ஒதுங்கி இருங்க. அப்போ அதனால் நீங்கள் உலக ஃபங்க்ஷன் உலக காரியங்களுக்கு அப்படி இதாண்டிட்டு நீங்கள் திரும்ப இங்கே வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு திரும்ப பரிசுத்த காரியங்களை பெறுற வழியில் அது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. நீங்கள் ஜீன்ஸ் உடுத்துறவங்களாக இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க. அது ஏனென்றால் சபைக்கு வந்து போதிக்க தான் இயலும், கட்டுப்படுத்தியலாம். ஆனால் கட்டுப்படுத்துகிற காரியம் இருக்குது, எனக்கு வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு தண்டனை தரோம். அப்போ அதனால் வந்து இது எல்லாம் வந்து இது என்னுடைய பவுல் சொல்கிற போல் இது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அதுவும் இல்லாமல் இது இல்லாமல் இருக்கிறத விட நீங்கள் தேவன்ட ஒரு பார்வையில் சரியாக ஓடினீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். அதை தான் தேவன் விரும்ப. ஆனால் இல்லாட்டி குளிர் நீங்கள் ஏதாவது ஒன்றில் இருங்க. நாங்கள் இதை தடை செய்யலை, அதுக்கு அவங்களோட நாங்கள் கோவிக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் கோவிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சாம்பலாக இருக்கிறோம், மண்ணாக இருக்கிறோம். ஆமென். தேவன் வந்து அவர் உங்களை படைச்சிருக்கும்போது நாங்கள் சொல்லலாம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நாங்கள் அன்பு கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஐக்கியம் என்று வரும்போது நாங்கள் தேவனுடைய பக்கத்தில் தான் நாங்கள் இருப்போம். ஏனென்றால் அதுதான் காரியமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆசைகள் இருந்தால் அது உங்களுக்கும் தேவன். நீங்கள் தேவனும் உள்ள வாழ ஆசை இருந்தால் அது உங்களுக்கும் தேவனுமா இருக்குது. ஏன்னா நான் உங்களை ரட்சிப்பு கொண்டு போயிடல, நான் தேவன்ட வெறும் சத்தமாக இருக்க விரும்புகிறேன். சமரசம் இல்லாமல் ஒரு போதிக்கிற ஒரு மனிதனாக இருக்க நான் விரும்புகிறேன். அதுக்கு நீங்களும் ஜெபிக்கணும். ஆமே, நீங்கள் ஜெபிச்சாதான் நான் அந்த வண்ணமாக தேவன் என்னையும் காப்பாற்ற முடியும். அப்படி அவங்கள போதிக்க. அப்போ அதுக்கு நீங்களும் சரியாக இருந்தால் தான் அதுக்கேற்ற ஆகாரமும் என்னால் கொடுக்க இயலும். ஆமே, இல்லாட்டி வந்து எனக்கு சொல்லலாம், சரியான சத்தியத்தை சொல்லலாம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு தொடர்ந்து 10-15 நிமிடம் சவரை நாங்கள் பேச உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்படும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் அதுகளை புசித்து நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு கடந்து செல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.